ஃபஸ்ட்டு வந்து cervical spondylosis, ரெண்டாவது வந்து பெரியார்த்ரைட்டிஸ். அது வந்து டயபெட்டிக்னால வரக்கூடிய பெரியார்த்ரைட்டிஸ் வரக்கூடிய பெயின்கள் வந்து ரொம்ப வந்து வலிகள் வந்து அதிகப்படியான வலிகள் இருக்கும். மூணாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா GERDன்னு சொல்லுவோம். அதாவது வந்து கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய உணவு குழாயினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு ஸ்பிங்க்டர் மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கு இடையில் வந்து ஒரு ஸ்பிங்க்டர் இருக்கும். அது வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாதனால என்ன ஆகுன்னா நம்மளுடைய குடல் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த அசிடிட்டியினுடைய ஸ்மெல் வந்து மேலே வரலாம். ஸோ இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு பேர்னிங் சென்சேஷன் வந்து செஸ்ட்டில் சென்ட்ரல் செஸ்ட்டில் கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு இரிட்டேஷன், செஸ்ட் பெயின், ஒரு கம்ப்ரசிவ் டைப் ஆஃப் பெயின் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லது பேன்காஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து குடல் ஃபுல்லாக ஒரு மாதிரியான ஒரு ஒரு புண்கள் வந்து அதிகமாக இருக்கிறப்போ வந்து இந்த செஸ்ட் பெயின் வந்து உருவாகும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்கு. ஸோ இதய ரத்த நாளங்களில் வந்து அடைப்புகள் இருக்கிறப்போ வந்து இதே மாதிரியான செஸ்ட் பெயின் வந்து வரும்.